அன்பர்களே, இந்த பதிவில் நாம் முருகன் தமிழ் கடவுளா, அவர் ஒருவரா பலரா, முருகன் தத்துவ கடவுளா வரலாற்று கடவுளா என்பது பற்றித்தான் பார்க்க இருக்கிறோம். கடவுள் முருகன் வடக்கில் பிறந்து மத்தியில் வளர்ந்து தெற்கில் வணங்கப்படும் தெய்வம் என்ற ஒரு கருத்தின் காரணமாக முருகன் யார், அவர் தமிழ் கடவுளா இல்லையா என்ற விவாதம் சமீபத்தில் தொடர்ந்து கொண்டு இருக்கின்றன. இந்த சர்ச்சைக்கு வேல் யாத்திரை நடத்தியவர்கள், மதுரை முருகன் மாநாடு நடத்தியவர்கள் ஆகிய ஆரிய கருத்தியல் பின்புலம் கொண்டவர்களும், பழனியில் முருகன் மாநாடு நடத்திய திராவிட கருத்தியல் பின்புலம் கொண்டவர்களும் எந்த கருத்தும் தெரிவிக்காமல் மௌனியாக இருக்கிறார்கள். தாவேகாவினரும் தமிழ்நாடு அரசும் கூட அமைதி காக்கிறார்கள். ஆனால் முருகனை எங்கள் முப்பாட்டன் என்று சொல்லும் தமிழ் தேசிய சிந்தனை கொண்ட தலைவர் எதிர்ப்பு தெரிவிக்கிறார். முருகன் தமிழ் கடவுள் என்கிறார். தற்போது பலரும் தொடர்ந்து முருகன் யார் என்பது பற்றிய பல்வேறு விதமான கருத்துக்களை பதிவிட்டு வருகிறார்கள். தமிழ் கடவுள் முருகனை தங்கள் முப்பாட்டன் என தமிழ் தலைவர்கள் கூறுவது கூட தவறு என கூறுகின்ற கருத்துக்களும் கூட சொல்லப்பட்டு வருவதை காண முடிகிறது. இந்நிலையில் முருகன் யார் என்பதற்கு எமது கருத்தை பதிவு செய்யும் விதமாகத்தான் இந்த பதிவு. உலகில் எங்கெல்லாம் தமிழர்கள் பரவி வாழ்கிறார்களோ அங்கெல்லாம் முருகன், ஐயனார், அகத்தியர், ஔவையார், திருவள்ளுவர் ஆகிய ஐவரும் தவிர்க்க முடியாத வழிபடு நிலையினராக திகழ்கிறார்கள். இருந்தாலும் இன்று வரை நமக்கு எழுகின்ற சந்தேகம், திருவள்ளுவர், ஔவையார், அகத்தியர், ஐயனார், முருகன் என்றெல்லாம் சொல்லப்படும் இவர்கள் ஒவ்வொருவரும் ஒருவரா பலரா? இதற்கு விடை தேடினால் மயிலை திருவள்ளுவர் வேறு, திருவள்ளுவ நாயனார் வேறு என்பதோடு திருவள்ளுவ ஞான வெட்டியானும் நம்மிடையே இருக்கிறார். திருவள்ளுவர் தினமாக திராவிட பின்புல தமிழ்நாடு ஆட்சியாளர்கள் ஒரு நாளையும், வேறு ஒரு நாளை ஆரிய பின்புல தமிழ்நாடு ஆளுநர்களும் கொண்டாடி வரும் கூத்தினையும் பார்த்து வருகிறோம். ஆக இன்று நம்மிடையே ஆரிய திருவள்ளுவரும் இருக்கிறார், திராவிட திருவள்ளுவரும் இருக்கிறார், தமிழ் திருவள்ளுவரும் இருக்கிறார். அதுபோல் ஔவையார் ஒருவரா பலரா என்றால், ஆத்திச்சூடி ஔவையார், விநாயகர் அகவல் ஔவையார் என 5 ஔவையார்கள் இருந்துள்ளதை தமிழ்நாடு அரசும் பல்வேறு ஆய்வாளர்களும் உறுதிப்படுத்துகிறார்கள். ஔவையார்களுக்குள்ளும் ஆரிய, திராவிட, தமிழ் ஔவையார்கள் நம்மிடையே வெளிப்படுகிறார்கள். அவ்வாறே அகத்தியரை எடுத்துக்கொண்டாலும் 37 அகத்தியர்கள் வரை இருந்துள்ளதை ஆய்வாளர்கள்
வெளிப்படுத்துகிறார்கள். இங்கும் ஆரிய அகத்தியர், திராவிட அகத்தியர், தமிழ் அகத்தியர் என பாகுபட்டு காணப்படுகிறார்கள். அதுபோலவே ஐயனாரை எடுத்துக்கொண்டாலும் பல ஐயனார்கள் இருந்துள்ளதை வரலாற்று ஆய்வுகள் உறுதி செய்கிறது. ஐயனார் சாஸ்தாக்கள் தமிழர்களாகிய எங்களுக்கு குலதெய்வம் என்று நாம் சொன்னால், இல்லை இல்லை, சாஸ்தா எங்களுக்கும் குலதெய்வம் என்று திராவிடர்களும் ஆரியர்களும் அங்கும் முண்டியடித்து முன்னே வந்து நிற்கிறார்கள். தமிழர்கள் 247 தமிழ் எழுத்துக்களை பயன்படுத்தி எழுதவும் பேசவும் செய்தால் அதற்குள் 4 வட உச்சரிப்பு எழுத்துக்களை திணித்துவிட்டு இங்கு எழுதுவதும் பேசுவதும் சமஸ்கிருதம் என கொக்கரிக்கவும் செய்கிறார்கள். இவைகள்தான் இப்படி என்றால் தமிழ் புத்தாண்டு எது என்றாலும், தமிழ்நாடு நாள் எது என்றாலும், தமிழ் கொடி எது என்றாலும், தமிழ்தாய் வாழ்த்து எது என்றாலும் அதற்கு உள்ளெல்லாம் ஆரியமும் திராவிடமும் கள்ள கூட்டணி அமைத்து கொண்டு திரிபு வேலை செய்து இது அல்ல அது, அது அல்ல இது என நம்மை திசை மாற்றும் வேலைகளை திறம்பட செய்து வருகிறார்கள். இவை எல்லாவற்றிற்கும் மேலாக நாங்கள் தமிழர்கள் என்று நாம் சொன்னால், ஆமாம் நாங்களும் தமிழர்கள்தான் என்று அங்கும் அவர்கள் முன்வந்து நிற்கிறார்கள். இந்த ஆரியர்களும் திராவிடர்களும் நமது மூவேந்தர்களுக்குள்ளும் ஊடுருவினார்கள். நம்மை ஆண்ட பல்வேந்தர்களுக்குள்ளும் ஊடுருவினார்கள். நமது முந்தைய ஆட்சியிலும் அரசிலும் இன்றைய ஆட்சியிலும் அரசிலும் கூட ஊடுருவி நிரம்பி இருக்கிறார்கள். நமது இவ்வளவு விளக்கமும் தமிழ் கடவுள் முருகனுக்குள்ளும் இதுதான் நிலை என்பதை உணர்த்துவதற்காகத்தான். நேற்று ராமேஸ்வரத்தில் கிராம கோயில் பூசாரிகள் பயிற்சி நிறைவு நிகழ்ச்சி நடைபெற்றது. இந்த பயிற்சியில் தமிழ்நாடு முழுவதும் இருந்து பல்வேறு சமூகங்களை சார்ந்தவர்களும் பங்கேற்றதோடு அனைவரும் பூணூல் அணிவித்து கொண்டனர். இப்படி பூணூல் அணிவித்ததை சமூக நீதி என்கிறார்கள். இதையும் தமிழ் சமூகம் வேடிக்கை பார்த்து கொண்டுதான் இருக்கிறது. இப்படித்தான் இவர்கள் நம் தமிழ் கடவுள் முருகனுக்கும் பூணூல் போட்டார்கள். அடுத்து தெய்வானையை மனைவி ஆக்கினார்கள். சிவனை ஒரு அப்பா என்றார்கள். அக்னியையும் கூட அப்பா என்றார்கள். பார்வதியை அம்மா என்றார்கள். கொற்றவையையும் அம்மா என்றார்கள். விதவிதமாய் முருகனுக்கு பிறப்பு கதையையும் புனைந்து வைத்தார்கள். இன்று வட இந்தியாவில் பிறந்து மத்திய இந்தியாவில் வளர்ந்து தென்னிந்தியாவில் வணங்கப்படும் கடவுள்தான் முருகன் என்று சொல்லவும் துணிந்து விட்டார்கள். நாம் முருகன் தமிழ் கடவுள் என்று கூறுவதோடு அவர் ஒருவர் அல்ல, முருகன் தமிழர்களால் தத்துவ கடவுளாகவும் வரலாற்று கடவுளாகவும் வணங்கப்படுபவர் என்று பதிவு செய்வதோடு முருகன் யார் என்பதை அடுத்த பதிவில் விரிவாக பார்க்கலாம் என்று கூறி இந்த பதிவை நிறைவு செய்கிறேன். நன்றி. மீண்டும் ஒரு பதிவில் சந்திப்போம்.